ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம இப்போது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கடலை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு இல்லைன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. அப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. நான் வீடியோவில் கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு 1 or 2 ஸ்பூன் ஜஸ்ட் ஆயில் விட்டுக்கோங்க. நான் பெருசாக ஆயில் சமையலில் சேர்த்த மாட்டேன், ஜஸ்ட்டு வதக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு, என்னடா கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஜஸ்ட் நாங்கள் 2 பேர் தான், நானும் ஹஸ்பண்டும், ஸோ அதனால் கொஞ்சம் தான் செய்கிறோம். ஆனியன் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதங்கிட்டுங்க. இந்த டைமில் நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு 4 பல்லு பூண்டு இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சு இதெல்லாம் நான் வீடியோக்காக முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கார்லிக் பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு புளி சேர்க்கணும், புளி கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பர்சன்னா நீங்கள் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அது வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்கலான் இருக்கேன். ஸோ அதனால் உப்பு சேர்த்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா இது ஈரோடு சைடு, கோயம்புத்தூர் சைடு ஸ்பெஷலாக கொங்கு சைடு நல்லா செய்வாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அதனால் அடிக்கடி நாங்கள் செய்கிற ஒரு இதுன்னு கூட செய்யலாம். நம்ம ஒயிட் ரைஸ்க்கோ இல்லை தோசை, இட்லி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் கூட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த கடலையிலேயே வேறு இதில் மாற்றிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம இதில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான ஜீரகமோ இல்லை ஜீரகத்தூள் இருந்தால் கூட ஓகே, ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்போ கொஞ்சம் தான் உப்பு சேர்க்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சதுக்கப்புறம் நம்ம கிரவுண்ட்நட் சட்னி ரெடி.